இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும், அவருக்கு துணை நிற்கக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள், அலுவலர் அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகப்பணியாக இருந்தாலும் சரி, அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆன்மீக பணிகளாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செஞ்சு தான் செயல்பாபு தான் என்பதை தொடர்ந்து நிரூபிக்கக்கூடியவர். இந்த மாநாட்டையும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அழைச்சு அமைதியோடும் அழகோடும் ஏற்பாடு செஞ்சு நம்முடைய அன்பை பெற்றிருக்கிறார். சேகர்பாபு அவர்களை பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அறநிலைத்துறை இவ்வளவு சிறப்பாக விரைவாக செயல்பட முடியுமா என பலரும் வியப்போடு பார்க்க தொடங்கினாங்க. அறநிலைத்துறையில நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகள் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 20 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறாத 4192 கோயில்கள்ல திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைச்சு பாதுகாத்திடக்கூடிய வகையில அரசு நிதி 425 கோடி ரூபாய், திருக்கோயில் நிதி, உபயதாரர் நிதி, பொதுநல நிதி என மொத்தம் 560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 352 திருக்கோயில்களை திருப்பணிக்கு எடுத்துக்கிட்டு இதுவரை 87 திருக்கோயிலை குடமுழுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 12,931 திருக்கோயில்கள்ல 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 29,479 திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல 4,346 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 16,756 பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. மேலும் உபயதார நிதி மூலமாக 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 12,220 திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. கோயில் சொத்துக்களை மீட்கணும் என பெருமுயற்சி எடுத்து அதிலையும் சாதனை படைச்சிருக்கிறோம். 8,423 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,106 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கோம். கிராமப்புற திருக்கோயில்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களுக்கான திருப்பணி, அந்த நிதி உதவித்தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2,50,000 ரூபாயை உயர்த்தி 10,000 கோயில்களுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறோம். கோயில்கள்ல திருப்பணியோடு அறப்பணிகளையும் செய்யணும் என்று முடிவு செஞ்சு 19 திருக்கோயில்கள்ல முதலுதவி மருத்துவமனைகள் அமைச்சிருக்கிறோம். ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு 4 கிராம் தங்கத்தாலி, பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி உள்ளிட்ட 70,000 மதிப்புள்ள சீர்வரிசைகளோட திருக்கோயில் சார்பா 2,800 திருமணங்களை நடத்தி வச்சு முடிச்சிருக்கிறோம். 165 மாற்றுத்திறனாளி இணையர்களுக்கும் திருமணங்கள் நடைபெற்றிருக்கு. 2 திருக்கோயில்களை செயல்பட்டு வந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இப்போ 12 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறோம். 764 திருக்கோயில்ல ஒருவேளை அன்னதான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். திருக்கோயில்களை தலவரலாறு, தலப்புராணம், கட்டடக்கலை, கல்வெட்டுகள் குறித்த 514 தொன்மையான அரிய நூல்களை மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் குறைவுதான். பெரிய சாதனை புத்தகத்தினுடைய சில பக்கங்கள் தான். ஏராளமான சாதனைகள் இருக்கு.
கடந்த ஆண்டு 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை நடத்தி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சோம். இன்னைக்கு அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார ஏன் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகைக்கு தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். அதனால்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முதல் முதியோர்களுக்கான தாயுமான திட்டம் வர அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர். அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை.